ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது த நேமிங் த வேல்யூ அப்படிங்கிறது தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சேம் திங் தான் அதர் லாங்குவேஜ்லயும் இதே சேம் தான் யூஸ் பண்றாங்க. C++, பைத்தான் எல்லாத்துலயுமே நம்ம என்ட்ரு பண்ற வேல்யூக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அது என்ன டைப்ன்றத மென்ஷன் பண்ணுவோம். இன்டீஜர் டைப்பா இல்ல கேரக்டரா இல்ல ஸ்ட்ரிங்கா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. C++லலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து நம்ம டைப் வந்து இன்டீஜர் டைப் இதெல்லாம் இருக்கு. பட் நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். PHPல வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்ப C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இதுலலாம் வந்து இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரான்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணுவோம். பட் PHPல வந்து டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சிம்பிளி we can declare a variable and we can assign the value. சிம்பிளா நம்ம இப்படி அசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த வேரியபிள் நம்ம கொடுக்கறதுக்கும் செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு நேத்தே பார்த்தோம். ஓகே, ஒரு வேரியபிள்ல வந்து எந்தெந்த டைப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட்னா டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ்ல வரும். இந்த மாதிரி வரும், டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ்ல வரும். ஓகேவா? இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் நீங்க கொடுக்கலாம். A is equal to கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கேரக்டர் டைப். ஸோ $A equal to ஒரு கேரக்டர்னா கேரக்டர் கொடுக்கும்போது மட்டும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன்னா இட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணா அது வந்து கேரக்டர். இதுவே டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்னன்னா குரூப் ஆஃப் கேரக்டர் வில் ஃபார்ம் அ ஸ்ட்ரிங், நேம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு நேம், அதாவது 1 or 2 ஒன்க்கு மேல போயிருச்சுனாலே, மோர் தென் 1 போயிருச்சுனாலே வந்து அது ஸ்ட்ரிங்னு தான் நம்ம சொல்லுவோம். டபுள் கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ணியிருந்தா கம்ப்யூட்டர் வந்து அது ஸ்ட்ரிங்னு தான் எடுத்துக்கும். சிங்கிள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கேரக்டர்னு எடுக்கும். ஓகேவா? ஈவன் நீங்க நம்பரே டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருந்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரிங். இந்த நம்பரே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது கேரக்டர். ஓகேவா? ஸோ நார்மலா வெறும் 4 கொடுத்தா இன்டீஜர், 4.76 இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகேவா? இது போக பூலியன் டைப் இருக்கு, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூலியன் டைப்ல வந்து ட்ரூ, ஃபால்ஸ் இது ரெண்டுமே வந்து இதுக்கு மட்டும் நீங்க என்ன கொடுக்க கூடாதுன்னா எதுவும் என்க்ளோஸ் பண்ணி கொடுக்க கூடாது. ஏன்னா திஸ் இஸ் வேல்யூ, நாட் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? திஸ் இஸ் வேல்யூ. ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் இப்படிதான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரிங்னு நினைச்சுக்கிட்டே டபுள் கோட்ஸ் போட்டுறக்கூடாது, போட்டா எரர் காட்டும். ஓகே, இப்போ இந்த இதில் இருக்க சென்டென்ஸ் ரீட் பண்ணிக்குவோம். PHP has variable like other programming language. ஸோ எப்படி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம வேரியபிள் வந்து நம்ம கொடுக்குறோமோ, ஒரு வேல்யூவை வந்து நேமிங் பண்றோமோ, ஸோ லைக் தட் ஹியர் ஆல்சோ வி ஆர் நேமிங் த பர்டிகுலர் வேல்யூ. ஒரு வேல்யூவை வந்து நேமிங் பண்றோம் நம்ம. ஓகே, அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. கேன் ஸ்டோர் த வேல்யூஸ் ஃபார் த லேட்டர் மேனிபுலேஷன். ஸோ மேனிபுலேஷன்னா என்னது? கால்குலேஷன், ஆபரேஷன்ஸ். அந்த ஆபரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா we should store the values in variable. வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாதான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ C is equal to A plus B அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த வேரியபிள் இல்லாம டைரக்டா 4 plus 5னா அந்த வேல்யூவை மட்டும்தான் அது கால்குலேட் பண்ணும். இதுவே வேரியபிள்னா நீ சப்போஸ் ஏக்கும் பிக்கும் ரன் டைம்ல ஏதாவது வேல்யூ மாத்துறேன்னா அந்த மாத்திர வேல்யூக்கும் நீ உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ்க்கு அது வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் த வேரியபிள். வேரியபிள் in PHP begins with the dollar sign. PHPல வேரியபிளை வந்து நம்ம டாலர் சைன்ல தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? வேல்யூ அசைன் பண்ணும்போது ஈக்குவல் சைன் கொடுத்து நம்ம அசைன் பண்ணணும். $A is equal to 6 இப்படின்னு சொல்லி அசைன் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் இஸ் a simple assignment operator. The statement should be terminated by the semicolon. லாஸ்ட் எண்ட் பண்றப்போ இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிருக்கணும். அப்படின்னா ஒரு லைன் முடியுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஒரு பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இட் ஷுட் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஒரு பிளாக் உள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம என்ன பண்ணிருக்கணும்? செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணிருக்கணும். ஏன் எதுக்காக அதை எண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வைப்போம் இல்லையா? ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இங்கிலீஷ்லலாம். அதே மாதிரிதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் அது லாஸ்டா அந்த ஒரு லைன் முடியுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு இங்க செமிகோலன் போடுவோம். ஓகேவா? சோ லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹியர் ஆல்சோ வி ஆர் ஃபாலோயிங் சம் கிராமர். ஓகேவா? இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஒரு கிராமர்னா என்ன? ரூல்ஸ். ஓகே, ஹியர் ஆல்சோ வி ஹாவ் சம் ரூல்ஸ். ஓகே,
The semicolon indicates the end of the statement. Main advantages of PHP variable declaration is it does not require any data type. நம்ம எந்த data type மென்ஷன் பண்ணல. இப்போ இதுவே வந்து C++ல நம்ம எப்படி கொடுப்போம்னா இன்டிஜர்னா செமிகோலன் இப்படி கொடுப்போம் நம்ம. ஓகேவா? இங்க வந்து என்னென்ன டைப்னு மென்ஷன் பண்ணனும். கம்பல்சரி மென்ஷன். ஓகேவா? பட் ஹியர் நோ நீட் டு மென்ஷன் எனி டேட்டா டைப் அட் ஆல். ஓகேவா? இங்க வந்து டேட்டா டைப் வந்து அது எப்படி எடுத்துக்கணும்னா நீ கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 5 கொடுக்குறேன்னா அது இன்டிஜர்னு அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். நீ 4.5 கொடுத்தேன்னா ஃப்ளோட்னு எடுத்துக்கும், அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகே, ஸோ என்னென்னலாம் டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா இன்ட், கேரக்டர், இன்ட் இன்டிஜர் தெரியும், கேரக்டருக்கு கேர்னு தான் கொடுக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு ஃப்ளோட்னு கொடுக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு கொடுக்கணும். இதுல வந்து டபுள்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா இந்த டபுள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட்னா ஒரு ஃப்ளோட்ன்றது நம்ம டெசிமல் பாயிண்ட்னு சொல்லிட்டோம். டெசிமல் பாயிண்ட்னா 4.1234567 ஃபிராக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஃபிராக்ஷன் பார்ட் வந்து நம்ம 7 வந்து கொடுக்கலாம். இது வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? 1 மார்க் क्वेश्चन பா, நோட் பண்ணிக்கங்க. சிங்கிள் ப்ரெசிஷன். இது வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 டிஜிட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் அப்படின்னு decimal places. 7 decimal places accepted. இதுவே வந்து டபுள்னா நீங்க எவ்வளவு லென்த்தியான நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 14 வரைக்கும் கொடுக்கலாம். இத டபுள் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் ப்ரெசிஷன். This is double precision. ஓகேவா? 14 places வரைக்கும் நம்ம decimal places வந்து கொடுக்கலாம். Okay, do you understand this one? Shall I move next? Yes ma'am. Okay, so what are the basic rules for the variable declaration? Variable declare பண்றப்ப என்ன rules வந்து நம்ம follow பண்ணணும்? So variable name always begins with $sign. இது வந்து 1 மார்க் क्वेश्चन. நம்ம வேரியபிள் எங்க கொடுத்தாலும் நம்ம $sign ஓட தான் அந்த வேரியபிள். சைலண்டா இருக்காதே, அம்மா கிளாஸ் எடுக்கறேன்ல. வேரியபிள் நேம் must always begins with the $sign. $signல தான் வேரியபிளை மென்ஷன் பண்ணணும். வேரியபிள் நேம் வந்து never start with the number. நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். It should be started with alphabet or underscoreல ஸ்டார்ட் ஆகலாம். Should not begins with the number. Keywords நம்ம வந்து கொடுக்க கூடாது. Keywords என்னவா கொடுக்க கூடாது? Keywords வந்து நேமா வந்து நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சர்டைன் பர்பஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப எக்கோ அப்படிங்கறத நம்ம வேரியபிள் நேமா கொடுக்க கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றாங்க. அப்படின்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். நீ கொடுக்குற அப்பர் கேஸ்லயேவும் லோயர் கேஸ்லயேவும் சேம் கிடையாது. போத் ஆர் டிஃபரண்ட். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க. பேசிக் ரூல்ஸ் ஃபார் நேமிங் த வேரியபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி டிஸ்கஸ்? இட் ஷுட் பி பிகின்ஸ் வித் $sign. The name should not be begins with the number. நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. It should be the name variable names are the case sensitive because the upper case and the lower case it differentiate by the PHP programming அப்படின்றாங்க. Okay, capital letterum small letterum same கிடையாது. So see this example program. இங்க வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. A வந்து 5, B வந்து 10. மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் வந்து தனித்தனியா தான் நீங்க கொடுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி கொடுக்கும்போது இப்படிதான் கொடுக்கணும். கமா போட்டு எதுவும் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் இது இங்கேயே எழுதினாலும் சரி, அடுத்த லைன்ல எழுதினாலும் சரி. இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்தும் கொடுக்கலாம். A_1 அப்படி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ல அண்டர்ஸ்கோர் அலௌடு. நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்டிங்ல வந்து நம்பர் வரலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இங்க அசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்ட்ரிங். எப்படி நான் ஸ்ட்ரிங்னு சொன்னேன்? இட் என்க்ளோஸ்ட் பை த டபுள் கோட்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ சேட் say as string. Okay, $C is equal to $A plus $B. அப்படின்னா $A வையும் $B ஐயும்
அதோட வேல்யூ ஆட் பண்ணி சில ஸ்டோர் பண்ணிட்டு எக்கோ. இந்த ப்ரோக்ராம் நம்ம நேத்தே ஒர்க் பண்ணி பார்த்தோம்ல. நேத்தே இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம்ல நம்ம. ஆமா மேம். எஸ். ஓகே, PHP டேட்டா டைப் இதுவும் வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन பா, நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. This is 5 மார்க் क्वेश्चन. PHP ப்ரோக்ராமிங் இப்ப நீங்க படிச்சுக்கல அப்படின்னா அப்புறம் மறுபடியும் நீங்க பே பண்ணி நாளைக்கு ஒரு வெப் டிசைனரா இந்த மாதிரி ஒரு கம்பெனில கிடைச்சு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் உங்களை கண்டிப்பா எடுப்பாங்க. காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப் டிசைனர்ஸா எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் ஆப்லாம் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களா தான் எடுப்பாங்க. ஓகேவா? அந்த அவங்க யூஸ் பண்ற இந்த பில்லிங், அந்த POS இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அது ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு தான் வந்து நிறைய தெரியும். ஒரு ப்ராசஸிங் வந்து பண்ணும்போது எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிச்சிருப்பாங்கன்றதுனால வெப் டிசைனர்ஸா நாளைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப போய் நீ பே பண்ணி படிச்சுட்டு இருக்க வேணாம். PHP வந்து ஃப்ரண்ட் எண்டா வச்சு பேக் எண்ட் வந்து எதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து PHP, பேக் எண்ட் வந்து MySQL வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்க வந்து கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும்ப்பா. சப்போஸ் வந்து நீ இப்ப படிக்கல அப்படின்னாலும் காலேஜ் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீ படிச்சுதான் ஆவ. எப்படினாலும் போய் நீ பே பண்ணி படிச்சுட்டு இருக்கணும். PHP ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்றதுக்கு பேசிக்ஸ்க்கே வந்துட்டு 3 to 4,000 வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால இத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் 13 டேட்டா டைப்ஸ் வரைக்கும் பிரிமிட்டிவ் டைப்ஸ். 13 டைப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். 13 பிரிமிட்டிவ் டைப்ஸ், நான் பிரிமிட்டிவ் டைப்ஸ், அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. டேட்டா டைப்ல வந்து பிரிமிட்டிவ் டைப், நான் பிரிமிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. பிரிமிட்டிவ் டைப் அப்படின்னா இந்த இன்பில்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அரே, ஆப்ஜெக்ட், ஃப்ளோட், கேரக்டர், இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ் டைப்ஸ். ஸோ இந்த பிரிமிட்டிவ் டைப்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்காங்க. The data type plays the important roles in all the programming. ஏன்னா நம்ம என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கறத அந்த போய் கரெக்டா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நீ என்ன வேல்யூ என்டர் பண்றியோ அது வந்து ஃப்ளோட், கேரக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை த PHP? ஸ்ட்ரிங், இன்டீஜர். இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரிங்னு தான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருவோம். இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அரேங்கிறது வந்து ஒரே ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணோம். இப்போ அரேல வந்து என்னன்னா 100 வேல்யூஸ், லேக்ஸ் கணக்குல கூட நீங்க வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம் த்ரூ அன் அரே. அரேவை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா இந்த டைமென்ஷன் பிராக்கெட்ல அரேவை இண்டிகேட் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அரே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடும் இருக்கு. அரே ஆஃப் அப்படிங்கிறது மெத்தட். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ எதுவா இருந்தாலும் சரி ஒரு ஆபரேட்டர்ல மென்ஷன் பண்றதும் இருக்கும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மெத்தட்ல நம்ம மென்ஷன் பண்றதும் இருக்கும். ஓகே, அரேனா என்னன்னு புரியுதா? அரே இஸ் a collection of variable to store the sequence of values அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ஃபர்தரா போகும்போது அரேஸ் பத்தி நிறைய பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வரும். இதுலயே ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்ப C++ல கிடையாது, C++ல ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஜாவால இருக்கு, பைத்தான்ல இருக்கு. அதே மாதிரி PHPலயும் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இல்லாம வெறும் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கிளாஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆட் பண்ணும். இப்போ ஒரு ஃபார்மட் மாதிரி. இப்ப நான் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க உடனே ஒரு ஃபார்மட் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி தான் கிளாஸ்ங்கிறது ஒரு ஃபார்மட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணுமோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நீ கிரியேட் பண்றனா இதே ஃபார்மட்ல இருக்கும். இதுல இருக்கிற எலமெண்ட்ஸையும் அக்சஸ் பண்ணிக்கலாம், செலக்டிவாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஹோல் எலமெண்ட்ஸையும் நீ அக்சஸ் பண்ணலாம். இதுதான் ஆப்ஜெக்டோட அட்வான்டேஜ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிளாஸ்க்கு கிரியேட் பண்ற வேரியபிள். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னது? கிளாஸுக்கு கிரியேட் பண்ற வேரியபிள். கிளாஸ்ங்கிறது என்னது? இட்ஸ் a டெம்ப்ளேட். அதுலதான் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணுமோ எவ்ரிதிங் கேன் பி இன்க்ளூடட் இன் a கிளாஸ். அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எதை வச்சு அக்சஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ணுவோம். செலக்டிவாவும் அக்சஸ் பண்ணலாம், ஹோலும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, நல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லுனா ஜீரோன்னு அர்த்தம். நல்லுனா எம்டி, நத்திங் அப்படின்னு அர்த்தம்.
நல் வேல்யூ அப்படின்னா நல் அட்ரஸ் அப்படின்னா ஜீரோ அட்ரஸ், ஜீரோ வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே. ரிசோர்ஸ் அப்படிங்கறது ஒரு டேட்டா டைப். ரிசோர்ஸ்ன்றது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப MySQL கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். அது வரைக்கும் நமக்கு தேவைப்படாது. அட்வான்ஸ் போகும்போது தான் நம்ம ரிசோர்ஸ்ன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ 1 by 1 டேட்டா டைப்பையும் டீடைலா இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சி ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன சொன்னோம்? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிதானே. இப்ப மகா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நேம் எழுதுறேன் அப்படின்னா, இது ஒரு கேரக்டர், இது ரெண்டாவது கேரக்டர், மூணாவது கேரக்டர். இந்த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரிங் வந்திருக்கு. தி ஸ்ட்ரிங் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்லயோ டபுள் கோட்ஸ்லயோ இவங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைத்தான்லயும் இதே மாதிரி டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், ஆப்ஷன் இருக்கு. பட் C++, ஜாவாலாம் போயிட்டீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்னா கேரக்டர், டபுள் கோட்ஸ்னா ஸ்ட்ரிங். இதுலயே அதே தான். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகுதுன்றனால நீங்க டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணுங்க, சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணுங்கன்னு இவங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் அது சென்டென்ஸா இருந்ததுன்னா அது ஸ்ட்ரிங்னு அது வந்து சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஸ்பேஸையும் இது கன்சிடர் பண்ணும். ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணும். ஆக்சுவலா இதுல வந்து இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 இல்லைன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 ஈவன் இந்த ஸ்பேஸ் கூட 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20ன்னு தான் சொல்லுவோம். லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு கேட்டா 20 அப்படின்னு சொல்லி. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன்? ஒரு ரெண்டு நேம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஒய்லையும் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. இது ரெண்டையுமே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. பிஆர் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நேத்தே ஒர்க் பண்ணி காமிச்சேன். பிஆர் கொடுத்தா நெக்ஸ்ட் லைன்ல வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நான் இது பண்ணி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். பாரு, ப்ரோக்ராம் போடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். C:'ல போய் எக்ஸாம் சர்வரை ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். C:'ல எக்ஸாம் சர்வரை நம்ம ரன் பண்ணணும். எக்ஸாம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நம்ம MySQLக்கு பண்ண மாதிரியே தான் சேம். ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் ஆயிடுச்சு. சர்வர் ரன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கோடிங்ஸ் எல்லாம் எதுல ரைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன், நோட் பேட்ல ரைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நோட் பேட் ஓபன் ஆயிடுச்சு. எக்ஸாம் சர்வர் தான் ஓபன் ஆக மாட்டேங்குது. நம்ம கோடிங்ஸ் வந்து நம்ம இதுல எழுதிக்கலாம். ஓகே, PHP ஸ்டார்ட் பண்ணும்போது லெஸ் தென் கொஸ்டின் மார்க் PHP, க்ளோஸ் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் க்ளோஸ் பிராக்கெட், லெஸ் தென் கொஸ்டின் மார்க் PHPல ஸ்டார்ட் பண்ணணும், கொஸ்டின் மார்க் க்ளோஸ்ல எண்ட் பண்ணணும். நீங்க வந்து இதுல வந்து நியூன்னு கொடுத்து கூட ஒரு ஃபைல் வந்து ஓபன் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கங்க ப்ரோக்ராமை. ஓகே, இதுல போய் ஃபைல்ல போய் நியூன்னு கொடுத்துருங்க. நியூன்னு கொடுத்தா நியூ டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெஸ் தென் கொஸ்டின் மார்க் PHP அப்படின்னு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 1 minute அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன்.
அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இந்த இது ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அப்பாச்சி வந்து ரன் பண்ணணும். இந்த வந்துருச்சு. அப்பாச்சி வந்து நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும்னா அட்மின் இப்போ MySQLோட நீங்க கனெக்ட் பண்ணும்போது MySQLையும் நீங்க என்ன பண்ணி விட்டுருக்கணும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும். அப்பனா தான் டேட்டா பேஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து PHP தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த அட்மினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்மினை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண தெரியாம இருக்காதீங்க. எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அட்மின் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் ஆயிட்டு இருக்கு. நம்ம அது வரைக்கும் ப்ரோக்ராமை வந்து போட்டுட்டு இருக்கோம். லெஸ் தென் கொஸ்டின் மார்க் PHP என் பண்றப்போ வந்து கொஸ்டின் மார்க் க்ளோஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுருவோம். ஓகே, ரெண்டாவது லைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் இது பண்ண போறேன். ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஏல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைன்னா கம்ப்யூட்டர்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகே, செமிகோலன். அடுத்தது வந்து $B. $Bல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்ல போட்டுக்கிறேன். அப்ளிகேஷன் அப்படின்னு போட இது ரெண்டையும் எனக்கு மர்ஜ் பண்ணி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு எனக்கு வரணும். இந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்பதான் மெர்ஜ் ஆகும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரும். ஓகே, செமிகோலன். டபுள் கோட்ஸும் போடலாம், சிங்கிள் கோட்ஸும் போடலாம்னு சொல்லியாச்சு. நம்ம இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணணும். மர்ஜ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா எக்கோ போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல டபுள் கோட்ஸ் மெசேஜ்னா தான் டபுள் கோட்ஸ் போடணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து $A கொடுக்குறேன். $A. ஓகே, $Aவோட டாட் வச்சீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணும். டாட் வச்சீங்கன்னா மெர்ஜ் பண்ணும். அப்புறம் $A கம்ப்யூட்டர்னு வந்ததுக்கு அப்புறம் $B அப்ளிகேஷன் பக்கத்துல வரும். ஓகேவா, செமிகோலன். இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆனா இதை ஸ்டோர் பண்ணும் போது மட்டும் நம்ம எந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணணும்னு நேத்தே சொல்லியிருந்தேன். ஓகேவா, நான் ஸ்டோர் பண்ற லொகேஷனை நோட் பண்ணி வச்சுக்க. C:, போகணும். C:, எக்ஸாம் ஃபோல்டர்ல htdocs இருக்கும். htdocs நோட் பண்ணிக்க. C:, எக்ஸாம்பிள் htdocs இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். நான் வந்து ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இல்லைன்னா இங்கேயே நியூ ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கனாலும் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து மகான்ற ஃபோல்டர் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதனால இதுக்குள்ளதான் நான் போய் ஸ்டோர் பண்ண போறேன். sample 1.php அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். மகாக்குள்ள sample 1.php நான் போட்டேன். இப்போ போட்டேன்னா இந்த PHP ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சருக்கு இது மாறிடுச்சு. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணுவோம். ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா நம்மளோட ப்ரௌசர் நான் அட்மின் கொடுத்தேன் இல்லையா, இங்க இருந்து நான் அட்மின் கொடுத்தேன் இல்லையா, அதனால இந்த ப்ரௌசர் வந்து எனக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகேவா, இதுல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்டை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு மகா டைப் பண்ணணும். டேஷ்போர்டை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு மகான்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சீங்கன்னா நம்மளோட PHP ப்ரோக்ராம் லிஸ்ட் ஃபுல்லா காட்டும். ஓகேவா, அதுல sample 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட அவுட்புட். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அழகா வந்துருச்சு அவுட்புட் நம்ம கொடுத்தது. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ப்ரோக்ராம் எழுதிக்கங்க. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் இது எழுதிக்கோங்க. இதோட போதும். ஓகேவா, சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கப்பா. எழுதிட்டேன்னா சொல்லு, முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு அப்படியே கட் பண்ணிடாது. புரியுதா ப்ரோக்ராம்? அர்ஷத் கயல்வெளி நேத்தெல்லாம் வரல. ஏதாவது டவுட் இருக்கா?
சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி ப்ரோக்ராம ஒர்க் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒர்க் பண்றியோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் வரும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபிபனாசி சீரிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு கால்குலேஷன் எப்படி போடுறது, ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் எப்படி போடுறது, இந்த மாதிரி நிறைய வரும் ப்ரோக்ராம்ஸ். நோட் வந்து நீட்டா செப்பரேட்டா பிஹெச்பிக்குன்னு தனியா ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டேனாலும் உனக்கு பெட்டர். ஏன்னா காலேஜ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு இவ்வளோ கிளியராலாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்றனால நம்ம கிளியரா நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, காலேஜ்ல எல்லாம் போறப்ப அவங்க ஃபாஸ்டா போர்ஷன் முடிக்கிறதுல தான் போவாங்க. ஓகேவா? நீ தான் நிறைய ரெஃபர் பண்ணணும், நிறைய புக்ஸ் பார்க்கணும், நிறைய நீங்க வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எடுக்கிற மாதிரி ஸ்லோவாலாம் யாரும் காலேஜில் எடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. பிஹெச்பிக்குன்னு தனியாக நோட் போட்டு படிச்சுக்கோ. வெப் டிசைனிங் கோர்ஸ்ல இதுதான் எடுக்கிறோம். வெப் டிசைனிங் கோர்ஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த HTMLனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, CSSனா என்ன, அதுக்கடுத்து PHP ப்ரோக்ராமிங்கு, அப்புறம் MySQL இதெல்லாம் பண்ணி அதோட கனெக்டிவிட்டி சொல்லி அதுதான் வந்து மேனுவலா நம்ம எப்படி ரன் பண்ணி லான்ச் பண்றது, இப்படிதான் போகுது வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஓகேவா? மேம் ஃபினிஷ். ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இது பண்ணிக்கோ, லாக் அவுட் பண்ணிக்கோ. அர்ஷத், what about you? Have you finished? இந்த முடிக்க போறேன் மேம். ஓகேப்பா, லாக் அவுட் பண்ணிக்கலாம்ல? எஸ் மேம்.